ஃபர்ஸ்ட் எல்லாம் லிவிங் டுகெதர் வந்து ஐயோ அப்படின்னு பார்த்தோம். நானுமே அப்படி பார்க்குற பொண்ணு தான். அது என்ன லிவிங் டுகெதர், கல்யாணம் பண்ணிக்காம ஊரறிய குழந்தை பெற்றுக்காம அது என்ன அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அது நியாயப்படுது. ஏன்னா இது இந்த மாதிரி விஷயங்கள் தன்னையும் அழைச்சிக்கிட்டு அவளையும் அழைச்சிட்டு நம்மளை நம்பி வந்த குழந்தையும் அழைச்சிட்டு இந்த மாதிரி வந்து சாவு விழுறது பதிலா இந்த மாதிரி லிவிங் டுகெதர் பண்ணிக்கிட்டு போயிடலாம். சப்போர்ட் பண்ற அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது. ஈஸியா வந்து செத்து போயிடுறாங்கல்ல. நம்ம அம்மா அப்பா இதுக்கு தான் பெத்து வச்சாங்களா? வரவன் வந்து தாலி கட்டி குடும்பம் நடத்தி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒண்ணு அவ தப்பு பண்ணாலோ தப்பு பண்ணலையோ சாகடிக்கிறதுக்கு உரிமை யார் கொடுத்தா? நான் கேக்குறேன். அது உயிரை கொடுக்கறதும் எடுக்கிறதும் கடவுளுக்கு கையில இருக்குங்க. நம்ம பெத்தவங்க நம்ம பெத்தவங்களை நம்மளை பெத்து போடும்போது எவ்வளவு கனவுகளோட தான் பெத்து போடுவாங்க, ரைட்டா? இந்த மாதிரி ஒரு தப்பான வழி போனா இப்படிதான் வெட்டி போடணும், இப்படிதான் சாவடிக்கணும்னு வீரவசனம் பேசுற அத்தனை பேருக்கும் நான் சொல்றேன், உங்க வீட்டுல இல்ல உங்களுக்கு நடந்தா தெரியும். அந்த பொண்ணுக்கு அந்த புருஷனால என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது நமக்கு தெரியுமா? அவர் வெறுப்பு சம்பாதிச்சது ஏன் அவகிட்ட அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஏங்க, ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தை பெத்துக்கிறாங்க, குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு வருது அப்படின்னா போத் சைட் 2 பேர்கிட்டயும் இருக்குங்க. 2 பேர்கிட்டயும் அந்த குறை இருக்கும். ஏதோ ஒரு இல்லாத ஒரு விஷயத்த வெளியே தேடி போறதுதான் ஒரு ஆம்பளையும் ஒரு பொண்ணும். அது தப்பு ரைட்டு அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. இப்போ ஜெயம் ரவி சார், இப்போ நடக்கிற விஜய் சாருடைய சிஎம் விஜய் சார் அவருடைய பர்சனல் லைஃபை இவ்வளவு கொச்சப்படுத்தி பேசுறீங்க. ஆனா அவங்க லைஃப்குள்ள என்ன நடந்தது அப்படின்றது யாருக்காவது தெரியுமா? நம்ம 4 சொத்துக்குள்ள உட்காந்துட்டு இருந்தோமா? கட்டில் கீழே ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்தோமா? ஒரே ஒரு விஷயம்தான், கட்டின பொண்டாட்டியை ஏமாத்திட்டாங்க, அந்த பெத்த குழந்தைக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் நீங்க சொல்றீங்க. தவிர அவருக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ், அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை, அவருக்குன்னு ஒரு தேவைகள் இருக்கும்ல, அது கட்டின பொண்டாட்டி கிட்ட இல்லைன்னா வெளியே ஒருத்திக்கிட்ட கிடைச்சா போகதான் செய்வாங்க. அதே மாதிரி பொம்பளை கட்டின புருஷங்கிட்ட இல்லைன்னா வெளியே ஒருத்தங்கிட்ட கிடைச்சா போகதான் செய்வாங்க. அந்த உணர்வு, ஓகேங்களா? அந்த உணர்வுக்காக தான். இதுக்காக வந்து அவுத்து போட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் ஓடணும், வரைமுறை இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லலாம். உசுருங்க, ஒரு பொசிசிவ்னு ஒரு பேர்ல ஒரு உசுறு சாதாரணமா போகுது. சாதாரணமா சாவடிச்சுட்டு தண்ணியும் சாகடிச்சுட்டு போறதை விட அவங்கவுங்க அவங்க லைஃப் ஸ்டைல பார்த்துட்டு அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். தனியா வந்தோம், தனியா தானே சாக போறோம். கூட யாருங்க நமக்கு வேணும்? யார் வேணும்? கல்யாணம் பண்ணிக்காதீங்க. நான் சொல்றேன், இந்த கல்யாணம்ன்ற பேர்ல ஒரு சங்கிலிய நீங்க வந்து கழுத்துல மாட்டிக்கிட்டு திரியறதுக்கு அர்த்தம். என் குழந்தைங்களுக்கு நான் சொல்லுவேன், ஐயோ கல்யாணமா டேஞ்சர், கல்யாணம்லாம் வேண்டாடா சாமி, டேஞ்சர் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பா லட்சத்துல ஒருத்தவங்க தாங்க சக்சஸ்ஃபுல்லா போகுது. மத்த எல்லாருமே ஒரு வேஷம் போட்டு இருக்கிறாங்க. குழந்தைக்காக வாழ்றாங்க, தன்னுடைய சொசைட்டிக்காக வாழ்றாங்க, பெத்தவங்களுக்காக வாழ்றாங்க. பிடிக்காம இன்னொருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்ல வச்சுக்கிட்டு பேருக்கு ஒரு குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா வெளியே ஒரு குடும்பம் இருக்கும், வெளியே ஒரு உறவுகள் இருக்கும் இல்லையா? ஒரு 10 கேர்ள்ஸ் கிட்டயோ இல்ல 10 நபர்கிட்டயோ போற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ எல்லாமே கலந்து இருக்கும். இந்த சொசைட்டில எல்லா கேரக்டரும் இருக்கு. ஆனா அவங்கவுங்ககிட்ட நம்ம உட்காந்து பேசினாதான் தெரியுங்க அவங்களுடைய வலியும் வேதனையும் என்ன அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு. ஈஸியா பேட் கமெண்ட், ஒருத்தவங்களை ஈஸியா வந்து பேட் கமெண்ட் கொடுக்க முடியுது இல்ல? உங்களுக்கு நடந்தா மட்டும்தான் தெரியும். நெருப்புன்னா சுற்றாது, சுட்டாதான் தெரியுங்க உசுறு. அதுக்காக தான் சொல்றேன். ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு இப்ப கூட ஒரு விபச்சாரம் பண்றது வந்து சட்டப்படி தப்பு கிடையாது. விபச்சாரம் மீன்ஸ் அவங்க ஒத்துழைப்போட இருந்தாங்கன்னா அது வந்து சட்டப்படி தப்பு இல்லை அப்படின்ற சொல்லும் போது ஒரு விதமான ஒரு கருத்து போகுது. பட் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இதுல என்ன திரும்ப சொல்ல வரேன், ஒரு பொருள் காசு கொடுத்து வாங்குற வரைக்கும் தாங்க அங்க தப்பு நடக்கல. காசு கொடுத்தும் அந்த பொருள் கிடைக்காத பட்சத்துல பறிக்கப்படுது. அதுலதான் கொலை, கொள்ளை, கடத்தல், ரேப்பு எல்லாம் நடக்குது. இல்லைன்னா அடுத்தவங்க பொண்டாட்டிய மேல ஆசைப்படுறது. ஒரு பணத்தை கொடுத்து போற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. இதுலயும் ஒரு மைனஸ் இருக்கு. நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடாம இருந்தா போதும். அவங்கவுங்க உடம்ப அவங்கவுங்க ஹெல்த்தை நல்லபடியா பாத்துக்கிட்டா போதும். அதர்வைஸ் இந்த குற்றங்கள் கொஞ்சம் குறையும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். இதுக்கு பலவிதமான கமெண்ட் வரலாம். என்னையே வந்து காரி துப்பி ஒரு மாதிரி பேட் கமெண்ட் போடலாம். ஐ டோன்ட் கேர். இதுக்காக நான் இந்த வீடியோ போடல. என் மனசு ஆறலைங்க. அந்த பொண்ணு செத்துது,
அந்த பொண்ணு வந்து புருஷனுக்கு துரோகம் பண்ணி இன்னொருத்தரோட போனா, ஏன் போனா, எதுக்கு போனா, எதனால வந்து அவ்வளோ அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அவ போகணும்? வெறும் உடல் சுகத்துக்காக ஒரு பொண்ணு டக்குன்னு போயிடாதுங்க. எந்த பொண்ணும் ஒண்ணு அங்க பணத்துக்கு ரொம்ப கஷ்டத்துல ஏழ்மையில இருக்கிற சில பெண்கள் போறாங்க, மெஜாரிட்டி சொல்றேன். இல்லைன்னா புருஷன்கிட்ட கிடைக்காத லவ் அண்ட் கேர் அஃபெக்ஷனு இன்னொருத்தர்கிட்ட கிடைக்குது அப்படின்னு சொல்லிதான் ஒரு பொண்ணு போறான். இதுக்கு வெட்டி கொலை பண்ற அளவுக்கு இறங்கி இவ்வளவு மிருகத்தனமா நடந்துக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. கடவுள் கொடுத்த ஒரே ஒரு உசுறு, அந்த உசுறு கடவுளா பறிக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிருக்கலாமே. இவர் பறிக்கிறதுக்கு இவருக்கு யார் கொடுத்த அந்த ரைட்ஸ்? இந்த தாலி தான் அந்த ரைட்ஸ். அந்த தாலி இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு சங்கிலி, ஒரு கழுத்துல மாற்ற ஹேங்கிங் பண்ற ஒரு சங்கிலியா மாறிட்டு இருக்கு தவிர இங்க வாழ்றதுக்கு கிடையாதுன்றதுதான் நிதர்சனம் சொல்லுவேன். இன் ஃபியூச்சர் எல்லாருமே லிவிங் டுகெதர்ல இருந்துருங்க. கல்யாணம்ன்ற ஒரு விஷயத்த போட்டு கருமாரிய வந்து சீக்கிரமா உங்களுக்கு பண்ற மாதிரி பண்ணிடாதீங்க. சாவறதுக்கு தேடாதீங்க, வாழ்றதுக்கு தேடுற மாதிரி இருந்துச்சுன்னா கல்யாணமே பண்ணிக்காதீங்க. கல்யாணமே பண்ணீங்க நாசமா போன இந்த கல்யாணத்தை பண்ணிக்காதீங்க. யாரோட நீங்க விரும்பி நீங்க லிவிங் டுகெதர் இருக்கணும்னா ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசனை பண்ணுங்க. வரவன் கூட நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு நம்மள ரோட்ல நிக்க வச்சிருவோம், இல்லைன்னா மென்டலி நம்மள டிப்ரெஷன் ஆக்கி ரோட்ல நிக்க வச்சிருவோம், பைத்தியக்காரியாக்கி. சோ லேடிஸ் நிறைய பேர் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, கேர்ஃபுல்லா இருங்க, இல்லைன்னா செத்து போயிடுவீங்க. பாய்.